Hello friends, welcome to Savage Point. Now guys, so finally Doomsday படத்தோட ஃபர்ஸ்ட் டீசர் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிருச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நேத்து மிட் நைட் வந்து பாத்தீங்கன்னா அது லீக் ஆச்சு. எக்ஸாக்ட்லி நான் இதை ஏன்னு தான் நினைச்சேன். பட் பல இன்சைடர்ஸ் வந்து இது வந்து ஒரிஜினல், இப்போ லீக் ஆயிருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஒரிஜினல் தான், இதுதான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட பார்க்க ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. பட் ஏஐலாம் இப்போ எந்த அளவு பெரிய லெவலில் ஆயிருச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா நம்பகத்தன்மை வந்து இப்போ குறைஞ்சிருச்சு இது மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது. அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பட் பல முக்கியமான பெரிய பெரிய இன்சைடர்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சு இதுதான் பெரிய லீக் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணனால இதை அஃபிஷியலி நான் வந்து ஃபர்ஸ்ட் டீசரா இருக்கலாம்னு நான் இதை பிரேக் டவுன் பண்றேன். இந்த லீக்ஸ் வீடியோ வந்து இப்போ மோஸ்ட்லி நிறைய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மார்வல். அதில் நம்ம வந்து எக்ஸாக்ட்லி அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான நாங்க கிரியேட் பண்ண ஒரு சில ஏஐ இமேஜஸ் வேணா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல போடுறோம். நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா த்ரெட்ஸ் இல்லைன்னா எக்ஸ் வலைதளத்தில் போய் பார்த்துக்குங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓல்டு விண்டேஜ் அந்த அவெஞ்சர்ஸ் வைப்ஸ் வர மாதிரியான ஒரு பிஜிஎம் ஒன்று ஓடுது. எப்பயும் போல ஸ்டீவ் ராஜர்ஸ் அவர் வந்து பைக்கில் வந்து நிப்பாட்டி பைக்கை ஸ்டாண்டு போட்டு ஹெல்மெட் எடுத்து பைக்கில் வச்சுட்டு அப்படியே அவரோட வீட்டுக்கு வராரு. பொறுமையாக அவரோட வீட்டுக்குள்ளே வந்து அவரோட அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, பழைய யூனிஃபார்ம், அதை எடுத்து பார்க்குறாரு. யூனிஃபார்மை பார்க்கும்போது இப்போ வந்து கரெக்டாக அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸையும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக கிளம்பியிருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு சூட் மாதிரி தான் இருக்குது. ரீசன்ட் டைம் சூட் மாதிரி இருக்கும், விண்டேஜ் சூட் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது அந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். யாரு எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் நான் அந்தந்த டைம்லேயே ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கார்ல, அதே ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். டைம் லைன் படி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெகி கார்ட்டரோட ஃபைனலி அவரோட அந்த ஒரு வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஃபேமிலியாக ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு பெகி கார்ட்டரோடய செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜை வந்து என் கேமில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஷார்ட்டை ஃபர்ஸ்ட் டீசராக காட்டும் போதே எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் ரீரிலீஸில் என்ன அப்படி சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டேக்கு லிங்க் ஆகிற மாதிரியான போஸ்ட் கிரெடிட் சீனை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பெகி கார்ட்டர் இந்த சீனுக்கு அடுத்தே இதுதான் வரும் நான் நினைக்கிறேன். அவரோட யூனிஃபார்மை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் மூடி வச்சுட்டு குழந்தைய எடுத்து கொஞ்சிற மாதிரி அதை பார்க்குற மாதிரி, அவங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன், பெகி கார்ட்டர் அண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே அவர் வந்து ஃபைனலி ஏதோ என் வாழ்க்கையில வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமூச்சு விடுறாரு. அப்படியே கட் பண்ணா ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டை போட்டு டக்குன்னு ஏ அப்படின்னு இந்த அவெஞ்சர்ஸ் லோகோவை போட்டு ஒரு டைம் ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று போடுறாங்க. 19 வீக்ஸு, இத்தனை நாட்கள், இத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னும் நீங்கள் டூம்ஸ்டேவை பார்க்கறதுக்கு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் 19 வீக்ஸா, டூம்ஸ்டே வர்றதுக்கு வந்து 2027 தான் டூம்ஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. 19 வீக்ஸில் எப்படி டூம்ஸ்டே வர முடியும்? எனக்கு அதுதான் புரியல இந்த வீடியோவில். அதுதான் எனக்கு இது வந்து லீக்டு இமேஜோ லீக்டு இதுவோன்ற மாதிரி எனக்கு லைட்டாக டவுட் வந்தது. பிகாஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குன்னும் போது எப்படி அது 19 வீக்ஸா இருக்கும்? இன்னொன்னு அந்த டைம் ஸ்டாம்ப் வரதுக்கு முன்னாடி டிசம்பர் 2026 வேற போட்டிருந்தது. அப்படி பார்த்தா 26ல படம் வருதா, 27ல படம் வருதா, 27 சம்மர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்த்தா 26 டிசம்பர்ன்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை ப்ரீபான் பண்றாங்களா, முன்னாடியே படம் வரப்போகுதா? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குங்க. அந்த வீடியோவும் ரொம்ப கிளாரிட்டி அல்ல, ரொம்ப பிளரா தான் இருந்தது. நானே உத்து ஜூம் பண்ணி பார்த்தேன். அதை வச்சு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். கிளியரான விஷன் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். பட் இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. அந்த வேரியன்ட் ஆஃப் ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செட்டில் ஆயிருக்காரு. மேபி இந்த இடத்துக்கு டாக்டர் டூம் வரலாம். ஏன்னா கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டோரி பிளாட் லீக் படி இந்த வெர்ஷன் ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரியான ஏதோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து லைக் டாக்டர் விக்டர் டூம் இந்த வேரியன்ட் ஆஃப் ஸ்டீவ் ராஜர்ஸை தேடி வர மாதிரியான விஷயங்கள்லாம் பிளாட் லீக்ல நடந்துச்சு. அது வந்து எப்படிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைம்ல நம்ம யோசிச்சிருந்தோம். பட் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சிங்க் ஆகுது. ஆல்ரெடி ஒரு போய் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கடத்திருக்காரு. அதையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃபென்டாஸ்டிக் 4ல. இப்போ இவருக்குமே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒருவேளை குழந்தைய கடத்துறதுக்காக வந்திருக்காரா, இல்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் அடிச்சு கொள்ளலாம், இல்ல அவரை கடத்திட்டு போலான்ற மாதிரி வரப்போறாரா, சுத்தமா ஐடியாவே இல்ல. லிட்டரலி கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டீசர், அதுல 4 பேரை வந்து பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 4 பேர் மீன்ஸ் 3 பேர் மெயினா பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ், அந்த டீசர் தான் இது. 2வது டீசர் வந்து பாத்தீங்கன்னா தோர், அவரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3வது டீசர் டாக்டர் டூமை ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போது. 4th டீசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபிலிம் டீசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படத்தில் இருக்கக்கூடிய பல கிளிப்ஸ் எடுத்து போட்டு ஒரு டீசர் மாதிரி ஒன்று விடுவாங்களா, அந்த ஆக்சுவல் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா 4th தானா கடைசியாக இந்த ட்ரியோன்னு சொல்லுவாங்களே, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கூட இந்த ட்ரியோ வந்திருப்பாங்களே தேனோஸை எதிர்த்து, டோனி ஸ்டார்க்கு, தோர், ஸ்டீவ் ராஜர்ஸ், இவங்க 3 பேரையுமே வந்து முன்னிறுத்தி இந்த ஃபர்ஸ்ட் டீசர்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்டையர் ஃபிலிமோட டீசரை விட போறாங்க போல. வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்பவே ஹைப் ஏத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் இருக்கா இல்ல 1.5 வருஷம் இருக்கா, ஒரு ஐடியாவுமே இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.